ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களா, சகோதர சகோதரிகளா, உற்சாக வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில் தாய் தாப்பன், பெற்ற தாயும் தகப்பனும் எவ்வளவு முக்கியம்னு அது நமக்கு இப்போ தெரியாதுங்க. நம்ம ஒரு தகப்பனை ஆனதுக்கப்புறம், நம்ம பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளை கவனிக்கும் போது தான் தெரியும் தாய் தகப்பனுடைய அருமை என்னான்னு நமக்கு. எப்படி நமக்கு இப்போ புரியாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு 40 வயசு 50 வயசு வந்தோடனே நம்ம பிள்ளைங்கள் வளர்ந்துடும், கல்யாணம் பண்ணோம். அப்போ நம்ம பிள்ளைங்க நம்மளை கவனிக்குதா இல்லையான்னு தெரியும்ல. அப்போ தான் தெரியும் தாய் தகப்பனுடைய அருமை என்னன்னு. நம்ம நல்லா இருக்கும் போதே தாய் தகப்பனுடைய சின்ன பிள்ளைகளும் வளர்த்துருப்பாங்க. கஷ்டப்பட்டு நம்ம தப்பு செஞ்சால் தவறுகளை தட்டி கேட்குறது, அடிக்கிறது, இப்படி வளர்த்துருப்பாங்க. அதுபோல் அவங்க வயசாகனதுக்கப்புறம் அவங்க சொல்கிற பேச்சை கொஞ்சம் நம்ம தட்டி அடித்து கேட்க முடியாது. அதுக்காக ஒரு வார்த்தையாக சொல்லி அன்பால் அம்மா அப்பா அன்பால் சொல்லி சண்டை சச்சரவு இல்லாமல் அன்பாக வாழ்ந்துட்டு அவங்க சொல்கிறத பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லபடியாக இருந்து வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா நல்லது. அதுதான் நல்லது வாழ்க்கையில். அதை விட்டுட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு கல்யாணத்தை பண்ணிவிட்டு போயிட்டு அங்கே இங்கே எங்கேயோ வாழ்ந்துவிட்டு எங்கேயோ நல்லது கெட்டது அவங்கள பார்க்குறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. ஒரு தாய் எப்படி சாப்பாடு சொத்து இருக்கும், 1000 பல கோடி ரூபா சொத்து இருக்கும். ஆனால் சோத்துக்கு காசு வேணும்ல, அது விற்று திங்க முடியாது. மருத்துவ சாப்பாடு இருக்குது, மருத்துவ செலவு இருக்குது, சாப்பாடு செலவு இருக்குது, மருத்துவ செலவு இருக்குது. அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. சொத்து இருக்குன்னா சொத்தை சுரண்டி அதை மண்ணள்ளி திங்க முடியாது, விற்க முடியாது சொத்தை. அதுக்காக நீங்கள் சொத்து இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் விட்டுட்டு போயிடுவீங்க, மருத்துவ குணம் பார்க்குறதில்ல, தாய் தாப்பா எப்படி இருக்கான்னு கூட கண்டுக்கிறதில்ல, கேட்குறதில்ல, நல்லது கெட்டு செய்கிறதில்ல. ஆனால் அவங்க மரணிச்சதுக்கப்புறம், அவங்க இறந்ததுக்கப்புறம், தாய் தாப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த சொத்துலாம் தேவை உங்களுக்கு. அவங்க வளரும் போது வாழ்க்கையில் வாழும் போது அவங்க மருந்துக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க, மருத்துவத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சோத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, யார்கிட்ட கடை வாங்கினாங்க, யார் கையேந்து நின்றாங்கன்னு பார்க்குறது இல்லை. ஆனால் அவங்க மரணிச்சதுக்கப்புறம் அந்த சொத்து மட்டும் வேணும் உங்களுக்கு. சுற்றி சுற்றி வருவீங்க, சண்டை போடுவாங்க. இதுதாங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து தாய் தப்பனை நம்ம நல்லா இருக்கும் போது தாய் தப்பனை சண்டையோ சுச்சிருவோ 1000 பிரச்சனைக்கு வரும் வாழ்க்கையில். தாய் தப்பனை மட்டும் அனுசரித்து வச்சுக்கிங்க. நல்லதுக்கிட்டு மருத்துவ குணத்துக்கு ஏதோ முடிஞ்சதும் செலவு பண்ணுங்கள். ரொம்ப கோடிக்கணக்கில் செலவு பண்ணலாம்னா ஒரு அரசு மருத்துவமனைக்காவது அழைச்சிட்டு போய் தாய் தப்பனை கவனிங்க. காலகட்டத்தில் நமக்கு காலம் பின்னாடி வந்ததுக்கப்புறம் நம்ம தாய் தப்பனை ஆனதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க நமக்கு செய்கிற துரோகம் இருக்க, அது நீங்கள் செஞ்ச துரோகம் உங்களுக்கு சேரும். நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு நல்லது செய்யும். இதுதாங்க வாழ்க்கையில் நடக்குது. நம்ம செய்யும் தவிர தான் நமக்கு பின்னாடி சேரும். ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க. சுற்றி சொத்துன்னு அலைய வேணாம் லாஸ்ட்டில். இப்பயே கரெக்டாக இருந்துக்குங்க. பாய்.